அனைவருக்கும் இனிய வணக்கம். நட்சத்திர வரிசையில் நம்ம ஏற்கனவே பல விஷயங்கள் பார்த்துருக்கோம். அதில் சொல்லாமல் விட்டு போன சில விஷயங்களுக்காக இந்த பதிவு. நட்சத்திர வரிசையில் பட்டய கிளப்பும் பரணி என்ற தலைப்பில் பரணி நட்சத்திரத்துடைய சில விஷயங்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பரணி நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். 3 நட்சத்திரங்கள் சேர்ந்தது, முக்கோண வடிவத்தில் இருக்கும். இப்போது இந்த பரணியுடைய தமிழ் பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா அபபரணி. வடமொழி பெயர் தான் பரணி. கிரேக்கத்தில் பரணிக்கு பேர் அல்புடைன். அரபு நாட்டில் அரிஸ்டிஸ் அல்லது முஸ்கேஸ். சீனத்தில் ஓயி. இப்படி பல நாடுகளில் பல பேர் வழங்கப்படும் பரணியானது எல்லா பக்கமும் முக்கோண வடிவத்தையே கொண்டிருக்கிறது. உள்ளங்காலில் ஆதிக்கம் பரணி. உள்ளங்காலில் ஆதிக்கம் உள்ளது பரணி. இந்த பரணி அப்படின்னா என்ன அர்த்தம் முதல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அபபரணி என்னும் பகுதிக்கு அனைத்தையும் கொண்டு செல்லும் நீர் என்பது பொருள். அபபரணினா அனைத்தையும் கொண்டு செல்லும் நீர் என்று பொருள். இப்போ உதாரணத்துக்கு, பூமியில் இறந்துவிட்ட மனிதர்கள் யாவருமே இந்த அபபரணி பகுதிக்கு தான் பயணிப்பதாக புராணங்கள் சொல்கிறது. யமன் தான் பூமிக்கு வந்த முதல் மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்க. பூமியில் இறந்த முதல் மனிதனும் அவனே என்று புராணங்களில் கதைகளில் காணப்படுகிறது. முதல்ல பரணி நட்சத்திரத்தில் என்ன ஒரு ஹேபிட்னா, இவங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஃப்ரீ பேர்டு. போராட்டம், தடைகள் இவற்றை எதாக இருந்தாலும் சரி அடித்து நொறுக்கி வெற்றி காண்பது தான் இந்த நட்சத்திரத்துடைய தன்மை. பொதுவாகவே எதையுமே முதலாக தாங்க தான் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் இவங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு க்ரியேட்டிவ் பண்ணி அந்த பொருளை வெளியே வர்றது அப்படிங்கிற ஆர்வம் இவங்களுக்கு தான் இருக்கும். இவங்க பொதுவாக சமூக சீர்திருத்தவாதிகள், அந்த முற்போக்கு எண்ணம் கொண்டவர்களாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. தத்துவ ஞானிகள், தத்துவம் பேசுகிறாங்க இல்லையா, அப்படிங்கிறாங்க. பொதுவாகவே பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மற்றவர்கள் இவர்கள் மேல் பொறாமை கொள்வார்கள். இவர்கள் மருத்துவத்துறையில் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. மருத்துவத்துறையில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதை படிக்கிறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. அளவுக்கு மீறிய காமத்தில் போக ஈடுபாடு அதிகமாக உண்டு. அந்த காமமே முத்துச்சுன்னா ஆன்மீக ஞானமாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பரணி மும்மின் அடுப்பு போல் அப்படிங்கிற ஒரு பழமொழி பரணி நட்சத்திரத்தை பற்றி இருக்குது. அதாவது 3 முண்டுகள் வைத்த அடுப்பு போல் இந்த நட்சத்திரம் இருக்கும், முக்கோண வடிவத்தில். நம்ம பழைய காலத்தில் விறகு அடுப்பு பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த முக்கோணம், அந்த 3 வச்ச மாதிரி, அக்கண்ணா மாதிரி. இந்த நட்சத்திரம் தலைக்கு நேராக சஞ்சரிக்கும் போது கடக ராசியில் 4.25 நாளிகை கடந்திருக்கிறது அப்படின்னு நம்ம லெட்டஸ் அண்டர்ஸ்டாண்ட். இந்த நட்சத்திரம் ஒரு பிரகாசமான நட்சத்திரம். மார்கழி மாதத்தில் வானத்து உச்சியில் 10 மணிக்கு மேலே இந்த நட்சத்திரத்தை பார்க்கலாம். இந்த நட்சத்திரத்தை சில கிரகங்கள் குறிப்பிட்ட பாகையில் இருந்துச்சுன்னா அது மிகுந்த கெடுதலை தரும். பரணி நட்சத்திரம் செவ்வாயானது 19 பாகையில் நிற்கக்கூடாது, நின்றுச்சுன்னா பிரச்சனை தான். புதன் 5வது பாகையில் நிற்கக்கூடாது, குரு 19வது பாகையில் நிற்கக்கூடாது, ராகு 14வது பாகையில் நிற்கக்கூடாது. பரணி நட்சத்திரத்தில் இருந்தால் அது ஒரு கெடுதலான அமைப்பு. ஆக பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது இரட்டை நட்சத்திரம். ஆண்ட்ரோமெண்டா அப்படிங்கிற நட்சத்திரம். இது நட்சத்திரம் கலைத்திறனை அதிகமாக கொண்டது. மனித உருமாற்றத்தை குறிக்கியதே இந்த பரணி நட்சத்திரம் தான். இந்த வாழ்வுக்கு எது வருமோ அதையும் குறிக்கும், வேறு விதமான கிரியேஷன் உயிர்களையும் குறிக்கும். இது பரணி நட்சத்திரங்கிறது மனித உருமாற்றத்தை குறிப்பும் பொதுவாக சொல்லலாம். ஆக பரணி என்பது வாழ்வை உருவாக்கக்கூடிய நட்சத்திரம்.
வாலின் பிறப்பிடமான நட்சத்திரம் பரணி நட்சத்திரம்ங்கிறது அதுதான். இந்த தேவதையோ இதனுடைய அதிதேவதை வந்து யமன். இது வந்து பெண்பால் நட்சத்திரம். நிலத்தத்துவம் வடகிழக்கு பகுதியில் இந்த பரணி நட்சத்திரம் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். வடகிழக்கு பகுதியில் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். பரணி நட்சத்திரத்துடைய பறவை வந்து காக்கை. பரணி நட்சத்திரம் நெல்லி மரத்தை குறிக்கும். ஆக பரணி நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் நெல்லி மரத்தை வளர்க்கலாம். நெல்லி மர கோயிலிருந்து அதை வணங்கிட்டு வரலாம். காக்கா பறவையை வந்து தன்னுடைய மொபைல் டிஸ்பிளே வச்சுக்கலாம். காக்கா பறவைக்கு தினந்தோறும் சோறிடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண பரணி நட்சத்திரங்கள் என்ன பண்ணுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்யும். ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்யும். ஆக பரணி நட்சத்திரம் கலை, இலக்கியம், புராணம், இதிகாசம் இவை அனைத்திலுமே ஒரு நல்ல வேகத்தையும் ஒரு நல்ல அமைப்பையும் காட்டக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிறது. பரணி நட்சத்திரம் பிறரை கவர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரம். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.